இன்றைக்கி பிப்ரவரி 13 டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். இன்றைக்கி வந்து டாப்பில் 3 கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து பிஎம் ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு ஸ்கீமு, பிஎஃப்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல், ஆதித்யா பாண்டியா கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் வந்து இதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த மூணையுமே என்னன்றதை பார்ப்போம். முதல்ல பிஎம் ஸ்வராஜ் அப்படின்றது, இது சிம்பிளாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு போர்ட்டலுங்க. சரியா, பிஎம் ஸ்வராஜ்ன்றது ஒரு போர்ட்டல். ரைட், இந்த போர்ட்டல் என்னங்க பண்ணுது அப்படின்னா, பின்தங்கிய மக்களுக்கு தொழில் தொடங்க கடன் உதவி தராங்க. அதாங்க முக்கியம். பின்தங்கிய மக்களுக்கு தொழில் தொடங்க, அதாவது பேக்வேர்டு கிளாஸ்க்கு, சரியா, பேக்வேர்டு கிளாஸ்க்கு தொழில் தொடங்க கடன் உதவி. ஓகேவா, தொழில் தொடங்கிறதுக்கு கடன் உதவி தராங்க. ஓகே சார், இது ஒரு அரசு வெப்சைட். சரியா, ஏழை பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவங்க, சிறுதொழில் தொடங்கணும்னு விரும்புகிறவங்க, வியாபாரம் செய்ய விரும்புகிறவங்க, அவங்களாம் அந்த வெப்சைட்டை போய் பார்த்தாங்கன்னா கடன் உதவின்றது கிடைக்கும். இதில் லோன் அப்ளை பண்ண முடியும். இதில் தாராளமாக லோன் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதை ட்ராக் பண்ணலாம், எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கீழே வரக்கூடிய அந்த அமைச்சகத்துக்கு கீழே இது வருது. இப்போ ஏன் சார் இது நியூஸில் வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட 1389.61 கோடி இதுவரை கடன் வழங்கப்பட்டு விட்டது. 1.39 லட்சம் பயனாளர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை விட அதிகம். அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ சிம்பிளாக தெரிஞ்சுன்னா, பின்தங்கிய மக்களுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்காக அரசு கடன் உதவி வழங்குகிற ஒரு ஆன்லைன் தளம். ஓகேவா, ஒரு ஆன்லைன் தளம், அதுதான் இது. ஓகேவா, அடுத்தது. ஸோ இது ரீதியாக ஒரு கொஸ்டின் இருக்குது. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் செஷனில். பிஎம் ஸ்வராஜ் போர்ட்டல் வாஸ் லான்ச்டு பை விச் மினிஸ்ட்ரி. சரியா, கமெண்ட் செஷனில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆன்சரை கொடுங்க. அடுத்து பிஎஃப்எம்எஸ். பிஎஃப்எம்எஸ்னால் என்ன சார்? ரைட், பிஎஃப்எம்எஸ்னால் என்னன்னு பார்ப்போம். பிஎஃப்எம்எஸ்னால் பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பப்ளிக் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா என்னென்னா, அரசு இருக்குது. சரியா, கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கவர்மெண்ட்டை நிறையா பணம் இருக்கும். கரெக்டாக, கவர்மெண்ட்டை நிறையா பணம் இருக்கும். ஓகே சார், ஆமாம் இருக்குது. இந்த பணம் எங்கே போகுது, எப்படி செல்லுது, யாருக்கு செல்கிறது? சரியா, 2 விஷயத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. எப்படி போகுது, யாருக்கு போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஆன்லைனில் நீங்கள் அதை ட்ராக் பண்ணலாம், எப்படி போகுது, யாருக்கு போகுது அப்படிங்கிறது. அரசு ஃபண்டு, அதாவது கவர்மெண்ட்டோட ஃபண்டு சரியாக போகுதா, திட்டத்தோட பணம் நேரடியாக பயனாளிகளுக்கு போகுதா, இந்த பணம் செலுத்துகிற அந்த கணக்கு பதிவுலாம் கரெக்டாக இருக்குதா, இதை முழுமையாக ஆன்லைன்லேயே பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? கவர்மெண்ட்டோட ஃபண்டை கரெக்டாக போதா, கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேருதா, இல்லை கரெக்டாக அக்கௌண்ட் வச்சுருக்காங்களா அப்படின்னு ஆன்லைன்லேயே பார்க்கலாம். ஸோ இது ஒரு வெப்சைடு. சரியா, வெப் பேஸ்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சிஸ்டம்னு சொல்லலாம். வெப் பேஸ்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சிஸ்டம். சரியா, என்னென்ன சார் மெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கலாம், பேமெண்ட் பார்க்கலாம், அக்கௌண்ட் ட்ராக்கிங். இதான் நான் தமிழில் சொன்னேன். சரியாக போகுதா பணம், பயனாளிகளுக்கு கரெக்டாக போதா, அக்கௌண்டபிலிட்டி இருக்குதா. சரியா, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கலாம், இதில் ட்ரேஸ் பண்ணலாம். அப்புறம் பேமெண்ட்ஸை பண்ணிக்கலாம். அப்புறம் அக்கௌண்டிங் ட்ராக் பண்ணுறது. சரியா, ரைட். இது யாருக்கு கீழே சார் வருது? கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கீழே வருது. கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு கீழே இது செயல்படுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே இருக்குது. அரசு பணத்தை நேரடியாக பயனாளிகளுக்கு கொடுக்குறாங்க. இடையில் ஊழலை குறைக்கணும், அதை கணக்கு பதிவு தெளிவாக இருக்கணும்,
அந்த ஃபண்டு ஃப்ளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த விஷயம் வந்திருக்கு. இப்போ மாநிலம்னு ஒன்று இருக்குது, மாவட்டம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஸ்கூல் இருக்கும், அதில் மாணவர் இருப்பாங்க. அப்போ மாணவருக்கு மாநிலம் வந்து காசு கொடுக்கும்போது லீக்கேஜுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நேரடியாக மாணவர் அக்கௌண்ட்லேயே போட்டுட்டா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அதுதான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ பிஎஃப்எம்எஸ்னால் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அரசு பணத்தை ஆன்லைனில் எப்படி எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். சரியா? தெளிவாக நம்ம செலுத்துறத பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அதோட நியூஸ். ஓகேவா? இதான் பிஎஃப்எம்எஸ். ஸோ அது ரீதியாக ஒரு கொஷின் இருக்குது. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் செஷனில். பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் டெவலப்டு அண்ட் இம்ப்ளிமெண்டட் பை விச் கவர்மெண்ட் பாடி? ஆப்ஷன் ஏ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் பி கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஆப்ஷன் சி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், ஆப்ஷன் டி நிதி ஆயோக். அடுத்தது இவர் ஆதித்ய பாண்டியா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஆதித்ய பாண்டியா. ஓகே, இவர் ஏன் சார் நியூஸ்க்கு வந்தார் அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ்க்கு வந்திருக்காது. இப்போ ஸ்பேஸ் நம்ம இந்தியாவில் அதிகமாக வளர்ந்து வருகிறது, இது உங்களுக்கு தெரியும். அதனால் இளைஞர்களை அந்த விண்வெளி ஆராய்ச்சியில் உள்ளே கொண்டு போகணும். சரியா? அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஆதித்ய பாண்டியா. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஆதித்ய பாண்டியா. சரியா? வயசு 17 தான் சார் ஆகுது, ரொம்ப இளம் பருவம். இவரை வந்து அனலாக் ஆஸ்ட்ரானட்னு சொல்லிட்டாங்க. அனலாக் அஸ்ட்ரானட் அப்படின்ற வார்த்தையை சொல்லி இவரை கூப்பிட்டாங்க. இவர் சாதிச்சிட்டார், அதனால் அந்த பேர் கிடச்சிருச்சு. அனலாக் அஸ்ட்ரானட்னா என்ன சார்? அவர் உண்மையிலேயே விண்வெளிக்கு போகல. சரியா? அவர் உண்மையிலேயே விண்வெளிக்கு போனாரான்னு கேட்டால் இல்லை, உண்மையில் அவர் விண்வெளிக்கு செல்லவில்லை. சரியா? உண்மையிலேயே அவர் விண்வெளிக்கு போகல. விண்வெளிக்கு போகல. அப்போ பூமியிலேயே மூன் மாதிரி சரியா, அதாவது நிலவு மாதிரி இருப்பது போல் ஒரு சூழலை உருவாக்கி பயிற்சி எடுத்தார். சரியா? ஒரு சூழலை உருவாக்கி பயிற்சி எடுத்தார். மூணில் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி பயிற்சி எடுத்தார். ஆக்சிஜன்லாம் இல்லாமல் வெறும் அந்த உடையில் மட்டும்தான் இருக்கணும். இதில் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஈஸியாக, அப்படிலாம் ஈஸிலாம் கிடையாதுங்க. இதில் மெயின் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா தனிமையில் விட்டுருவாங்க. நீங்கள் எப்படி விண்வெளிக்கு போனால் தனிமையில் இருப்பீங்களோ தனிமையில் விடுவாங்க. வசதி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், சொற்பமாக இருக்கும், குறைந்த வசதி, கட்டுப்பட்ட சூழல். அந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி ஆராய்ச்சி வேலை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் 8 நாள் பண்ணியிருக்காருங்க. 8 நாள் பண்ணியிருக்காரு. எங்கே சார் இந்த சூழல் அமைக்கப்பட்டு பண்ணார் அப்படின்னா, தொலேரா, குஜராத். பிப்ரவரி 1 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 8 வரை அவர் பண்ணியிருக்காரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை. எந்த நிறுவனம் இதை நடத்தி கொடுத்தாங்கன்னா, அக்கா அப்படின்னு ஒரு நிறுவனம். அது ஷார்ட்டாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்கா ஸ்பேஸ் ஸ்டுடியோ. இவங்க தான் அந்த சிமுலேஷனை நடத்தி காமிச்சது, ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் சிமுலேஷனை. உண்மையாக விண்வெளி பயணத்தில் வரக்கூடிய தனிமை, மன அழுத்தம், தொழில்நுட்ப சவால்கள், இதெல்லாம் முன்கூடியே அனுபவிக்கிறது. இதை 17 வயசில் ஒரு பையன் அனுபவிச்சிருக்கான். நிலவு போன்ற சூழலில் 8 நாள் பயிற்சி, 8 நாளைக்கு அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சிருந்துருக்கான். அவன் 1 நாள் 2 நாள் இருக்கிறதுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அங்கெல்லாம் ஃபோன் வசதி எதுவுமே கிடையாது, பிரிஞ்சிருந்துருக்கான். ஸோ இதுதான் சாதனை, மிகப்பெரிய சாதனை. சரியா? ஃபஸ்ட்டு இது பையன். ஓகேவா? ஸோ அதுதான் இதோட விஷயம். இதுக்குரிய கொஸ்டின் வச்சிடுறேன், ஆன்சர் பண்ணுங்கள். ஹூ ஹாஸ் பிகேம் த இந்தியா யங்கஸ்ட் ஃபீமேல் அனலாக் ஆஸ்ட்ரோனட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டிங் த சிமுலேட்டட் லூனார் ஹேபிடேட் மிஷன்? ஸோ உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மிக்க நன்றி. ஏதாவது பாலிட்டி, ஜாகிரஃபி, அப்புறம் ஹிஸ்ட்ரி, இது மாதிரி சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கான்செப்ட்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். சரியா? நம்ம அதுக்கான வீடியோ தயார் பண்ணுவோம். அண்டு அதுக்கு நிறையா வசதிகளும் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் ரொம்ப சுலபமாக சொல்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.